ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏய், உன்னை எங்கலாம் தேடுறது? பிரின்சிபல் கூப்பிடாரு, வாடா. உன் அப்பாவும் அம்மாவும் போன ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி அப்போ நீ இந்த ஊரை விட்டு போறியா? இனிமே நான் உன்னை பார்க்கவே முடியாதா? நீ இந்த ஸ்கூல்லயே படியே, நான் என் அம்மா கிட்ட சொல்லி உன்னை படிக்க வைக்கிறேன். இப்ப நீ எந்த ஊருக்கு போற? மெட்ராஸ். அங்க யாரு இருக்கா? என் தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட போறேன். நீ என்ன மறக்க மாட்டல்ல? நீயும் என்ன மறக்க மாட்டல்ல? அப்ப நான் வரேன். இதை நான் வச்சுக்கிட்டா? பாலா, பாலா. Hardeep. Yes, sir. Jairam. Yes, sir. Krishna. Yes, sir. Cadets, all of you from the 4 colleges of this university have been selected to represent the naval camp at Kodaikanal to be held on the 15th of next month. Mind you, the attendance is compulsory. Cadets, attention! Salute! You can disperse now. டேய், நான் லைப்ரரி போயிட்டு நேரா ஹாஸ்டல் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஏண்டா ஷர்ட்டை கூட மாத்த டைம் இல்லாம பறக்குற? ஒரு நிமிஷம் நின்னு பேசிட்டு போடா. டேய், உன் கூட பேசின இந்த 1.5 நிமிஷமே வேஸ்ட். எதா இருந்தாலும் காலேஜ்ல பேசிக்கலாம். குர்ரா. ஹலோ, இது உங்க சைக்கிளா? சூப்பருங்க. ஒழுங்கா மரியாதையா சைக்கிளை சரி பண்ணி கொடு. ஒரு நிமிஷம் புடிங்களா? இல்ல ஒரு நிமிஷம் புடிங்க சொல்றேன். இல்ல புடிங்க, பரவாயில்ல. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் வரைக்கும் நீங்க எங்கே வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து சரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே? ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணும். என்ன? ஹாய் ஃபாத்திமா. ஏய், ஏண்டி காலையில நேவி கிளாஸ்க்கு வரல? குஜராத்ல என் மாமாவோட பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் டே. அதுக்கு என்னைய வர சொல்லி என் பேரண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் வரமாட்டேன். எனக்கு கொடைக்கானல்ல 1 வீக் நேவி கேம்ப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல எக்ஸாம் வருது, அது இதுன்னு சொல்லி அவங்கள சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வரல. அவங்க கூப்பிடும் போது போயிட்டு வர வேண்டியதானே? ஒரு வாரம் லீவ் போட்டா போச்சு. ஏண்டி, கல்யாணத்தை கொண்டு போய் குஜராத்ல வச்சா எப்படி போவா? இங்க வைக்க வேண்டியதானே? ஏய், நீ ஏன் போலன்னு தெரியும்டி. சங்கரை விட்டு உன்னால போக முடியல. கரெக்ட்? அதெல்லாம் உனக்கு சொன்னா தெரியாது. எனக்கு தெரியுதோ இல்லையோ, உன் லவ் மேட்டர் உன் வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள நீயே சொல்லிடு. வர சண்டே சங்கரை கூட்டிட்டு போய் என் அண்ணன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் அவன் பாத்துப்பான். ஹாய் ஜெனி. ஏண்டி, MTV ப்ரோக்ராம் மலேசியால இருந்து வரதுக்கு 1 வீக் ஆகும்னு நேத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். கட் பண்ண காலையில காலேஜ்ல வந்து நிக்கிற. என்னாச்சு? இந்த மூஞ்சிக்குலாம் ஆல்பம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? என்னடி கிண்டலா? போனது ஜென்னிடி. எனக்கு ஆல்பம் ஓகே பண்றதுக்கு 1 வீக் தேவையில்ல, 1 hour போதும். என் டேலண்ட பார்த்து மிரண்டு போய் 3 songs 3 யா 3 ஆல்பம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இதுல உடனடியா யுரேகா ஷூட்டிங் போறதுக்கு ஒரு நல்ல சிங்கரை தேடிக்கிட்டு என் சிங்கர் கிடைச்சாச்சு. நானா? எஸ். என்ன விளையாடுறியா? என்னால பாட முடியாது. ஹே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், இவகிட்ட போய் ஏண்டி கெஞ்சிட்டு இருக்க? ஏன் நான் இல்ல? நான் பாடுறேன். இவகிட்ட இருந்து என்னையும் ஆடியன்ஸ் காப்பாத்துறீ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ,
ஓகே ஏ அஞ்சலி மணி 9 ஆச்சு எந்திரி. டேய் போடா, எனக்கு எப்போ எந்திக்கணும் எப்போ கிளம்பணும்னு தெரியும். வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. ஏய் கீதா, யார் கூட பேசிட்டு இருக்க? தூக்கத்துல வளர்றியா? இங்க பேசிட்டு இருக்கேன். என்ன மனசாட்சியா? நோ பாலா. ஆமா, நீயும் இத்தனை வருஷமா இதேதான் சொல்லிட்டு இருக்க லூசு மாதிரி. நீ இப்படியே சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன்கிட்ட இப்படியே தான் சொல்ல போற. உனக்கு அவனுக்கும் சண்டை வரப்போகுது. மாமி புடி. வர வர உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. 20 வயசு பொண்ணு 9 மணிக்கு எந்திரிச்சா உன்னை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க, என்னதான் தப்பா சொல்லுவாங்க. உன்ன சொல்லி என்ன பண்றது? உன் வயசுல நான் எங்க அம்மாவை என்ன பாடுபடுத்தினேனோ அதைத்தான் நீ பண்ணிட்டு இருக்க. பழிக்கு பழி, பதிலுக்கு பதில். ஆமா ஆமா, தினம் சுப்பிரபாதம் மாதிரி நீ சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டே இருக்கணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, உனக்கும் தூக்கம் வராது. ஆமா, உங்க அம்மா உனக்கு வர டயலாக்கே சொல்ல கொடுக்கலையா? கீதா, டெய்லி ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா வர மாதிரி இன்னைக்கு லேட்டா வராத. 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏன்? இன்னைக்கு தேதி 10, மறந்துட்டியா? இன்னைக்கு உங்க அப்பா வர நாள். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? உன்னை வீட்லயே இருக்க சொல்லிருக்காரு. தாத்தா காஃபி. நாள் பூரா சைக்கிள்லயே சுத்துவியா? இறங்கவே மாட்டியா? வயசு பசங்க ஒரு இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க தானே சொல்லுவீங்க, அதனாலதான் சுத்திக்கிட்டே இருக்கேன். நல்ல வேலை, குளிக்க போகும்போது பாத்ரூமுக்கு வெளியே சைக்கிளை விட்டு போறிய. பாய் அஞ்சலி. பாய். உயிரோட இருக்கிற எனக்கு டாட்டா சொல்ல மாட்டான். போட்டோ பார்த்து பையஞ்சலிய பையஞ்சலி. உங்களுக்கு வேணா அது போட்டோவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் அஞ்சலி என் கூடவே தான் இருக்கா. நாங்க தினம் ஒருத்தரை பார்த்து பேசிக்குவோம், ஆடிக்குவோம். அப்படியே அவ இந்நேரம் யார கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருக்காளோ? இண்டலா போச்சு இல்ல. நீங்க பார்க்க தான் போறீங்க. என் அஞ்சலியே உங்ககிட்ட ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஹலோ சொல்லத்தான் போறா. ஹலோ. டேய் அஞ்சலிடா, அஞ்சலி, உன்னோட அஞ்சலி. நீங்க உங்க பேர் அஞ்சலியா? குசலம்பா, உனக்காக வேணா அஞ்சலின்னு மாத்திக்கட்டுமா? வேண்டாங்க, குசலம்பாவே நல்லா இருக்கு. என்ன வேணும்? இந்த கீபோர்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஐட்டமா? அதெல்லாம் இவர்தான் பாத்துக்குவாரு. ஆமா. கீபோர்டு இந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட், இவரு அந்த காலத்து மனுஷன். வயசான இவருக்கு கீபோர்ட பத்தி என்ன தெரியும்? வயசானவடா, என்ன பார்த்தா வயசானவங்கற? நான் எவ்வளவு சுறுசுறுப்பான சுட்டி பையன். ஐ அம் யங், ஐ அம் வெரி வெரி யங். வளர்ந்த குழந்தை. ப்ரூவ் பண்ணவா? தொட்டில படுக்கணுமா? படுத்து காட்டுறேன். நடவண்டி தள்ளணுமா? தள்ளி காட்டுறேன். ஏன்பா, என்னாச்சு இவருக்கு? வயசாயிடுச்சு. கிருஷ்ணா, ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு அதே பொண்ணு தானே? டேய், பொம்பளைங்க மட்டும் கவனிக்காம ஆம்பளைங்க கவனி. குட் மார்னிங் மாஸ்டர். கிருஷ்ணா மாஸ்டர் வாங்க. என்ன மாஸ்டர்? நீ எங்க படிக்கிற? காலேஜ்ல. இங்க என்ன பண்ற? பார்ட் டைமா வேலை பாக்குறேன். உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சாதாரண சப்ளையர் வேலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ஆனா நான் அவருக்காக உன்னை வேலைக்கு சேர்க்கல. உன்ன மாதிரி அழகான காலேஜ் பசங்க 10 பேரை வேலைக்கு சேர்த்தா உங்களை பாக்குற சாக்குல ஒரு 40 காலேஜ் பொண்ணுங்க வருவாளுங்க. அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிஸ்தா திங்களான ஒரு 40 கேழனுங்க வருவானுங்க. அப்படியே நம்ம பிஸ்தா பிசினஸ் பிக்கப் ஆயிரும் பார்த்தா நீ நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர. பொம்பளைங்க ஸ்டிக்கர் போட்டு மாறிட்டாளுங்க. மாஸ்டர் தப்புதான் மாஸ்டர். இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன். போதுமா? ஆளை விடுங்க. அஸ்கர் வா இப்படி. நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது. ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம். அதனாலதான் எனக்கு கண்ணனே பேர் வச்சாங்க. ஏன் லேட்டு? இல்ல மாஸ்டர், நான் காலேஜ்ல இருந்து கிளம்பினேனா அப்ப எங்க ப்ரொஃபசர் மேடம் உங்களை பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஃபசர் மேடமா? என்ன பத்தி புகழ்ந்தாங்களா? என்னன்னு? அது அந்த பீட்சா கார்னரை நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களா? உங்களோட கலர் சென்ஸ் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஹாய். அதான் தள்ளிட்டு வந்துட்டல, ஏதாவது பேச. என்ன செடி புலம்பிட்டே வர? இந்த ஜெனரேஷன்ல வயசு பசங்களுக்கு ஹார்மோன் சக்தி ரொம்ப கம்மி. எல்லாருமே மழையில நனைஞ்ச கோழி மாதிரி வீக்கா இருக்கானுங்க. ஒருத்தர் கூட ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. டேய் பையா வாங்க.
இந்த பையனுக்கு பேர் இருக்கு, கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? புல்லாங்குள்ள காணும். என்ன வேணும்? எனக்கு 8 கச்சம் புடவை. உனக்கு காஞ்சிபுரம் பட்டு. உனக்கு அவன் பேண்ட் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குடி. எடுத்துக்கோ. போய் கொண்டு வா போ. சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சாப்பிட வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்க கூடாது, என்ன இருக்குன்னு சொல்லு மேன். ஜோல் பான்சோ, பீர் பாஷா, ஜிலாக்கி, ஜிலாமு, டிங்காசோ, இதுல எது வேணும்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. அவனே திமிரு பிடிச்சவன், அவன் கிட்ட போய் ஏண்டி விளையாடுறீங்க? அவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நேத்து ஒருத்தன் சைக்கிள டேமேஜ் பண்ணிட்டான்னு சொன்னல, அவன் தான் இவன். ஓஹோ, ஆ பார்ட்டியா ஈ பார்ட்டி? இது ஒண்ணு போதுண்டி இவரு ஜட்டியோட ஓடி விடுறதுக்கு. டேய் கிருஷ்ணா, வராங்க. என்ன மாஸ்டர்? உனக்கு 1008 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அதுக்காக வேலை நேரத்துல போன் பண்ண சொல்லி ஏன் வேலைக்கு எடுக்காத. புடி. டேய், எவ்வளவு திமிரு இருந்தா நேத்து நேவி கேம்ப்ல என் சைக்கிள பீஸ் ஆக்கிருப்ப. மவனே, நான் நினைச்சேன் இதே பீஸா கொல்லல உன்னை பீஸ் ஆக்கிடுவேன். சைக்கிள் செயின்ல அடி வாங்கிருக்கியாடா? சோடா பாட்டில் பறக்கிறது பாத்திருக்கியா? வீச்சர் வால ஓடுகிறது தெரியுமாடா உனக்கு? சோமாரி பச்சா, உன் பிளாக்க ஜோலியா யார் கையில காட்டுற? நொச்சி குப்பம் சுண்ட கஞ்சி சுதுமு கருவாட்டுல சொருவி 2 ரவுண்ட் ஏத்துனான்னு வையே, ஒரு 2 முட்டையும் கழண்டுரும். அவரை என்கிட்ட ஓவரா ஃபிலிம் காட்ட உன்னை கிழிச்சு கேப்பியா நட்டுருவேன். இனிமே இந்த மாதிரி என்கிட்ட தகராறு பண்ண உன்னை மவுண்ட் ரோட்ல ஜட்டியோட ஓட விட்டுருவேன், தெரிஞ்சுக்க. அப்புறம் எதால அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? சைக்கிள் செயின், சோடா பாட்டில், பீச்சர்வா, எது வேணாலும் கேளுங்க, எல்லாமே இங்க இருக்கு. இந்த டப்பா டான்ஸ் ஆடுறது, ஃபிலிம் காட்டுறது, கேப்பை கிழிச்சு நடுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணிருக்கேன். சரி, அதை விடுங்க. இப்ப நான் மவுண்ட் ரோட்ல ஜட்டியோட ஓடி வரணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ரெடி. ஆனா நீங்களும் மவுண்ட் ரோட்ல ஜட்டியோட என் கூட ஓடி வரணும், என்ன? அப்பதானே பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் சொல்லி அனுப்புங்க, நான் ரெடியா இருக்கேன். உங்க ஃபேவரட் ட்ரெஸ்ஸோட. ஹாய் சந்திரா. என்ன, உன் மாண்புமிகு நீதிபதி கிளம்பிட்டாரா? கீதா, என் மேல இருக்கிற கோவத்துல ராத்திரி 11 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகுது? வாமா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க முன்னாடி சாப்பிட்டா ஜீரணமாகாது. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம். டாக்டர், அட உப்பு ஜாஸ்தி. 1 நம்பர் பேஷண்ட்டுக்கு பிரஷர் 190 ஆயிடுச்சு டாக்டர். ஏன் அப்படி எல்லாம் ஆகுது தெரியுமா? இப்போ உங்க அப்பா சமைக்கும் போது கரெக்டா இருந்தது, ஆனா உங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் உப்பு ஜாஸ்தி, அதான் பிரஷர் ஏறி போகுது. நீ போமா, வேலையை பாரு. டாக்டர், ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு, சுகர் டெஸ்ட் எடுத்தாச்சு. ஏதாவது பாக்கி இருக்கா? உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஏன் அதே எடுத்துலான்றியா? விட்டு அதையும் எடுத்துருவீங்களா? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல ஜிப்ப போடியா, பாக்குறவங்க டென்ஷன் ஆயிட போறாங்க. நீ அந்த பக்கம் திரும்புமா. ஆமா, அப்படியே பாத்துட்டாலும் அங்க என் தம்பி 1.5 மணி நேரமா ஆபரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க 3.5 மணி நேரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுற, என்ன தப்பு? அவன் இருக்கானா போயிட்டானே தெரியலையே. நான் போறதானே அவன் போறதுக்கு. இந்த மினரல் வாட்டர் என்ன லோக்கலா வாங்குறதா? ஆமாங்க. அதான். என்னது பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா? போடுங்க டாக்டர், அப்படி போங்க டாக்டர் உள்ள. அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது தான் காபி சாப்பிட ஞாபகம் வருது. என்னது கட் பண்ணிட்டீங்களா? என் தம்பி போயிட்டானா? யோ, உன் தம்பி போயிட்டாயா? போயிட்டானா? ஐயா டாக்டர். சரி, நீ இவனை உள்ள தூக்கி போட்டு அவனை வெளிய அனுப்பு. அங்கிள், எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க? அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி. வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா, டென்ஷனே ஆகக்கூடாது. ஆனா இனிமே நீ இப்படியெல்லாம் வெளியே வராத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆக மாட்டாங்க. வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இல்லனா அக்கா கிட்ட சொல்லுவேன். அங்கிள், நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டே, தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.